Hello friends, I am Gopi. SQL Server question and answers part next நம்ம where, group by, having and order by இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட் நம்ம இதோட ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன்னா உங்களோட செலக்ட் கொரியில் இந்த where, group by, having, order by இது வந்து எந்த ஆர்டரில் போட்டால் எந்த எரரும் இல்லாமல் எரர் த்ரோ பண்ணாமல் உங்களோட கொரி ரன் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டைட்டில் சொன்ன மாதிரி where, group by, having and then order by இதுதான் ஆர்டர். ஓகேவா, உங்களோட செலக்ட் கொரியில் வந்து காலம் டேபிள் நேமுக்கு அப்புறமா வேர் வரணும், அந்த வேர் கண்டிஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் குரூப் பை வரணும், கடைசியாக ஹேவிங் வரணும். இந்த ரிசல்ட் செட் இதுலேருந்து வர ரிசல்ட் செட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணணும், அதுக்கு ஆர்டர் பைக்கு வரணும். இதுதான் லாஸ்ட்டு. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்கணும்னா வேர் கிளாஸை பற்றி பார்க்கலாம். வேர் கிளாஸ் எதுக்காக ஒரு டேபிளில் யூஸ் பண்ணுறோன்னா, உங்கள் டேபிளில் இருக்கிற ரெக்கார்டை வந்து ஒரு சர்டன் கண்டிஷன்ஸ் மூலியமாக ரிட்ரீவ் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் வேர் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து ஒரு சாம்பிள் செலக்ட் கொரி எழுதியிருக்கேன். செலக்ட் ஆர்கனைசேஷன் நேம், அதுதான் org_name ஃப்ரம் ஆர்கனைசேஷன் வேர் ஆர்க் நேம் லைக் கிவ் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன்ல. இது என்ன அர்த்தம்னா, எனக்கு வந்து ஆர்கனைசேஷன் நேம் எல்லாம் தேவை. எந்த டேபிள்லேருந்துன்னா ஆர்கனைசேஷன் டேபிள், அதுக்கு ஒரு வேர் கண்டிஷன் எழுதியிருக்கேன். ஏன்னா எனக்கு மொத்த ரெக்கார்டுமே தேவையில்லை, எனக்கு சர்டன் கண்டிஷனில் எனக்கு ரெக்கார்டு தேவை, அதுக்காக வேர் கண்டிஷன். எந்த காலமில் நான் கண்டிஷன் ஆட் பண்ணுறேன்னா ஆர்க் நேம் அப்படின்ற காலம்லேயே நான் ஆட் பண்ணுறேன். லைக்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸாக்டாக இந்த கண்டிஷன் இல்லை, எனக்கு இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து பாப்புலேட் பண்ணு அப்படின்றது தான் லைக். ஓகேவா, லைக் சிங்கிள் கோட்ஸில் குவி அப்படின்றது தான் GUV பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்படி என்ன அர்த்தம்னா, GUVன்னு ஸ்டார்ட் ஆகணும், இந்த வீக் அப்புறம் எந்த கேரக்டர்ஸ் வேணாலும் வரலாம், அப்படி இருக்கிற ரெக்கார்ட்ஸ் மொத்தமாக எனக்கு எடுத்துகிட்டு வந்து பாப்புலேட் பண்ணு அப்படின்றது தான் இந்த கொரியோட மீனிங். ஓகேவா, இதுதான் வேர் கண்டிஷன். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா குரூப் பை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களோட ரிசல்ட்டை வந்து, அதாவது இந்த வேர் கண்டிஷன்லாம் போட்டு உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வருது இல்லை, அந்த ரிசல்ட்டை நீங்கள் ஏதோ ஒரு கண்டிஷன் இந்த சென்ஸ் வந்து ஏதோ ஒரு காலம் ரெக்கார்ட் மூலியமாக குரூப் பண்ணுறீங்க அப்படின்றது தான் மீனிங். யூஸ்வலாக குரூப் பை எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, உங்களோட கொரியில் வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இருந்ததுன்னா அப்போ வந்து நம்ம குரூப் பை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை, அக்ரிகேட் ஃபங்க்ஷன் தேவையில்லை, எனக்கு வெறுமனே வேணும்னா உங்களோட ரெக்கார்டு வந்து டிஸ்டிங்க்ட் ரெக்கார்டாக இருக்கணும் உங்களோட செலக்ட் கொரி. இதுதான் கண்டிஷன். ஓகேவா, குரூப் பை போகணுன்னா ஒன்று அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இருக்கணும், இல்லைனா டிஸ்டிங்க்ட் ரெக்கார்டாக இருக்கணும். கீழே ஒரு சாம்பிள் கொரி கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஐடியும் அந்த சேலரியும் வேணும். சேலரியை வந்து நான் சம் பண்ணுறேன். ஓகேவா, சம்முன்றது ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன். எனக்கு இதை வந்து டோட்டல் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலைஸ் நேம் வச்சுருக்கேன். எம்ப்ளாயி டேபிளில் எனக்கு குரூப் பை வேணும், டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இதை கொரியில் பார்த்தீங்கன்னா குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இதோட ரிசல்ட் செட் எப்படி இருக்குன்னா, 1 அப்படின்னு இருக்கிற ஐடிக்கு டோட்டலாக எவ்வளோ சேலரி கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் பை போட்டு தரும். இன்கேஸ் நீங்கள் இந்த சம் யூஸ் பண்ணலன்னா, உங்களோட டிஸ்டிங்க்ட் ரெக்கார்டை இந்த டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் குரூப் பை யூஸ் பண்ணலாம், எந்த எரரும் த்ரோ பண்ணாது. ஓகேவா, ஹேவிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ உங்களோட ரிசல்ட் செட் வந்துருச்சு. ஓகேவா, உங்களோட ரிசல்ட் செட் வந்து நீங்கள் குரூப் பை எல்லாம் போட்டு ஒரு ரிசல்ட் செட் வருதுன்னா, அந்த ரிசல்ட் செட்டை வந்து ஏதோ ஒரு கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆவரேஜ் போட்டுக்கலாம், ஐ மீன் ஹேவிங் போட்டுக்கலாம். லைக் இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் டைட்டில் அப்படின்ற எனக்கு ஒரு டேபிள் இருக்குது, அங்கேருந்து பப்ளிஷ் ஐடி எடுத்துக்கிறேன். ஆவரேஜ் ஆஃப் டைட்டில் டாட் ப்ரைஸ், டைட்டில்ன்ற அதே டேபிளில் ப்ரைஸ்ன்ற காலம் இருக்குது, எனக்கு இந்த காலத்தோட ஆவரேஜ் வேணும் ஃப்ரம் டைட்டில்ஸ். இன்னர் ஜாயின் போட்டிருக்கேன், யாரு கூடனா பப்ளிஷர்ன்றது இன்னொரு டேபிள், நம்ம ஜாயினை பற்றி பார்த்துருக்கோம் ஏற்கனவே. ஸோ அந்த டியூட்டோரியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜாயின் என்ன அப்படின்ட்டு. எனக்கு ஏதோ ஒரு கண்டிஷனில் வந்து ஜாயின் பண்ணணும், என்னென்னா டைட்டில்ஸில் இருக்கிற பப்ளிஷர் ஐடியும் பப்ளிஷர்ஸ் டேபிளில் இருக்கிற பப்ளிஷர் ஐடியும் ஈக்குவலாக இருக்கிற ரெக்கார்டை மட்டும் கொண்டு வரணும். மொத்த ரெக்கார்டு இப்போ வந்துடும். வந்ததுக்கப்புறமா எனக்கு ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறேன். என்னென்னா பப்ளிஷர்ஸ் டேபிளில் ஸ்டேட்டு வந்து CAவாக இருக்கணும், அப்படி இருக்கிற ரெக்கார்டை மட்டும் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு பப்ளிஷர் ஐடியை வச்சு நான் குரூப் பை பண்ணுறேன். குரூப் பை பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த இது வரைக்கும் எனக்கு ஒரு ரெக்கார்ட் செட் வந்திருக்கும். ஓகேவா, அந்த ரிசல்ட் செட்டை வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 10 விட அதிகமாக இருந்ததுன்னா அந்த ரெக்கார்டை மட்டும் காட்டு அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஓகேவா, இதிலேருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னா, உங்கள்கிட்ட இருக்கிற ரிசல்ட் செட்டை வந்து ஒரு சர்டன் ப்ராப்பர்ட்டி மூலியமாக சர்டன் காலம் அந்த வழி மூலியமாக உங்களால் ஃபில்டர் பண்ணிக்க முடியும், அடிஷ்னல் ஃபில்டர்ஸ் ஆன் ரெக்கார்ட் செட். ஓகேவா, அதுதான் வந்து ஹேவிங்கோட பர்பஸ். இன்கேஸ் உங்களோட ஆவரேஜாக ப்ரைஸ் வந்து 7, 8, 9 இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் செட்டில் வராது, 10க்கு மேலே மட்டும்தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து
ஆர்டர் பை வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும். உங்களோட ரிசல்ட் வந்து எந்த காலமை வச்சு ஆர்டர் பை பண்ணணும், அந்த ஆர்டருக்கு வந்து அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்றது சொல்லணும். அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு காலம் வந்து ரிட்ரீவ் பண்ணியிருக்கேன் பப்ளிஷர்ஸ்ன்ற டேபிளில் இருந்து. எனக்கு எப்படி ரிட்ரீவ் பண்ணணும்னா பப்ளிஷர் நேமை அசெண்டிங் ஆர்டரில் போடணும். இதுதான் வந்து ஆர்டர் பை. ஓகேவா? தேங்க்ஸ்.